என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிரியர்ஸ் பேண்ட்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் பாடிய சொல்றோம். இன்னொரு 20%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி. கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? நான் குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க நம்ம போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சுட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது.
உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Darganator, so 20% Vesperspirin. Brunnisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன? அதுவா ஷேன்? ஆமாம். நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Balmes Burger. Krampfav Vacho. பச்சை. Doris Carter Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Sees higher sausage and organ. Say, we just read king. Guru, like Ali. நன்றி. Mar, moon sausage. Kuri, I'm sure we're surviving to Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. எண்ணெய்க்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி. ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், புரோக்கலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது.
ஆமாம், நீங்க சரிதான். There's moss. Sarwa, increase your pure strawberry ice creams இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த popcorn. அரை கட்டி சிலவற்றை ஊற்று. கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். இது சிறந்தது ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. Mister, it was like for your chocolate. It's us. But எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம்! இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம்? சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! ஆக்சைட்! அது சாத்தியமா? நான் அதை செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை! வணக்கம். அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சிரப். இரண்டாவது பன் மற்றும் போலா, என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்து பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பன்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல.
காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இதில் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே, நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ இது லின்சேக்கு. ஓ செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமை அடுப்பிங் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள், ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் என்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ நேரடியாக நன்றாக அடுப்புல போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படையா யார்? இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கம் இல்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகி பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய்.
உண்மையில் நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடிச்சேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனையிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. என்னடா உன்னிடம் சாவி இருக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறேன் பார்க்கலாம். எனக்கு சில இனிப்பு பொருட்கள் கிடைத்தது. ஓ, நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து. என்ன கடினம். உங்களுக்கே சேமிப்புகள் உண்டு. அருமை, அது அருமை. கடினம். நீங்க முக்கியத்தை குறித்து பேசுகிறீர்கள். நன்றி. என்னவென நம்புகிறேன். ஆயோ, இது மிகவும் ஏழையா இருக்கிறாய். ஓஹா, தைரியமாக இருக்கணும். கேடு இல்ல. இல்ல, எனக்கு அது பிடிக்கும். ஆனால் என் தொண்டை ஈறுகிறது. என்னிடம் ஒரு அற்புதமான எண்ணம் உள்ளது. மார்ஷ்மெல்லோக்களை வறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவையாக இருக்கிறது. ஓ, நிக்கோல், நாம மைக்குக்கு உதவ வேண்டும். என்னுடைய பாதுகாப்பு பெட்டிக்கு உனக்கு சாவி இருக்கிறதா? ஓ, ஆமா. அழகான அரைந்ததொரு தலை. ஓ, என் கைக்கு என்ன ஆகிறது? அதில் ஏதோ ஒன்று உள்ளது. யாராவது கேள்வியை மூடுங்கள். ஓ, 2 பிறை. ஓ, பிரிட்னி, எனக்கு உதவிக்கரம் அளிக்க முடியுமா? சரி மைக், 4 நேரத்தில் நெருப்பு அணைப்போம். அது மிகவும் நல்லது. நன்றி பிரிட்னி. மேன்மை. நீங்கள் இங்கே வாசிக்க வேண்டும். ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. சரியாக இருக்கு. ஓ, பையன். நீ பொருந்தும் பெண்ணே. வாவ், என்ன ஒரு அருமையான பாதுகாப்பு. முதல் நான் போகலாமா? நன்றி நண்பர்களே. இந்த முறை என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். ஓ, இல்லையோ, துர்மணமான வெங்காயம். இது பயங்கரமாக இருக்கிறது. அதை வைக்க பிரிட்னி, இது சிக்கி நாற்றம் வருகிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். எப்படியும் இல்ல மருந்து, எப்படியும் இல்ல. நியமப்படி விளையாடணும், சரியா? அந்த மாதிரி வெறுப்பாக இருக்கு. நான் முடியாது. இது ஒரு கேடுமை கனவு. இந்த வெங்காயங்களில் இருந்து ஆழத் தோன்றுகிறது. ஓ, என் மஸ்காரா. பரவாயில்லை, நீ இன்னும் அழகானவள். இப்போது அதை திறக்க எனக்கான நேரம் வந்துள்ளது. சரி, நானும் அதை சீர் செய்து விட்டேன். ஆண்டி பார், எனக்கு பிடிக்கும். அது ஒரு அருமையானது. என்ன? ஹலோ ரூபி, நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? என்ன? நீ பகிர விரும்புகிறாயா? என்னை பற்றி என்ன? உங்களுக்கு நான் வேண்டுமா? அவரை மன்னிக்கிறேன். யக்கார், இது எனது. மற்றும் நான் போகின்றேன். அதை சாப்பிட அதுதான் எதி. பிரியா, என்னிட்ட ஒரு மற்றும் சில குச்சிகள். இது எல்லாம் உனக்காக தான் பிரிட்னி. சரி, என்னிடம் உள்ளது என்ன? ஒரு பிளாஸ்டர். அப்போ நான் என்ன செய்யணும்? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு. அது விபத்தாக இருந்தது. ஓ, மன்னிக்கவும், நீங்களா? தைரியசாலி நானே. நன்றி. என்னை அணுகு. எனக்கு கத்தி இருக்கிறது. ஆமாம், அருமை. இது விருது நாள். நான் மேலும் விருதுகளை விரும்புகிறேன். சாக்லேட் விரும்புகிறேன். வாவ், அருமை.
நான் சம்மதிக்கிறேன். என் கனவு நனவாகியது. ஓ நிக்கோல், நிறுத்து. எனக்கும் ஒரு உத்தி உண்டு. என்ன எனக்கு இல்லையா? என்ன அது மாயாஜாலம்? மீண்டும் நான் தான். என்னம்னு நான். அது விசித்திரம்தான். பெண்கள் தயவு செய்து சில உங்களுக்கே உதவி வெங்காயங்களுக்கு செய்யுங்கள். உங்களை நீங்கள் இதை ஒப்படையுங்கள். சரி, ஆமா, சரி. அழகான யோசனை இல்ல? அல்ல வேலை பிரெட் 5க்கு 5. ஆப்ல காகிதம் கத்தி விளையாடலாம். நான் வெற்றி பெற்றேன். அதனால் நான் முதலில் செல்வேன். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் எனக்குள் வருவதாக நம்புகிறேன். வாவ், எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. ஆ, அதுவா? எனக்கும் வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் என் செலவை திறக்கப் போகிறேன். அது போலத்தான் தெரிகிறது. என்ன உணவு இருந்தது? சரி, அதை நான் முயற்சிக்க வேண்டி இருக்கும். ஓ மனிதா, அது நல்லா இல்ல. ஹே மைக், உன் முறை சொல்லு. ஜெய், பார்க்கலாம். எதற்காக பயன்படுத்தப்படும்? இங்கே 3 பேனா இருக்கிறது. அருமை. அது மந்திரமாம் போல. எனக்கு ஒரு பிரதிபலமான யோசனை வந்திருக்கிறது. இதை முழு வலுமூச்சில் இயக்கி ஐஸ்கிரீம் வரைந்தால் எப்படி இருக்கும்? அதிர்ச்சி. பிரிட்னி மிகவும் பொறாமையாக இருப்பார். நாம் அதை சில நிறங்கள் கொண்டு கொஞ்சம் பழுப்பு நிறமாக வீரன், உதிர்த்து நான் விடலாம். தான். அருமை. அது உண்மையா? வெறுங்காலி முடியாது. தயவு செய்து அண்ணே, நானும் பூனை உணவை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் சாத்தியமே இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தனது மீள் புள்ளியாய் ஒரு பூனைக்குட்டியை விரைவில் வரையப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆமாம், இன்னும் சில விவரங்கள். ஓ, என்னை ரொம்ப கவர்ந்தது. அச்சா, பார்ப்போம். ஹை, செல்லமே, உனக்கே உதவிகரமாக இரு. அதை சாப்பிட சுதந்திரம் உண்டு. எனக்கு தெரியவில்லை. கவலைப்படாதே. சரி, இந்த மேற்றாட்ட அருமையா இருக்குது. எம்மோ, நான் முதலாளி. மேலும் எனக்கு வண்ணக்குள் இருக்கிறது. நான் கடக்கிறேன். நன்றி. எனக்கு தெரியாது. எழுந்திருங்கள் நண்பர்களே, அவற்றெல்லாம் எனதுதான். இதோ எனது சாஃப்ட் ஸ்டிக்குகளும். அவற்றை பயன்படுத்த எப்படி என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஆமா. ஓ, என்ன? என்னை அனுசரிக்க விடுமை. அதை பொறுக்கி என்னிடம் கொடு. பாரு, நீ ஊக்கங்களையும் ரோல்வையும் எடுத்துக்கொள். சரி, இப்போது நீ உங்கள் வாய் திறக்கணும். ஓ, நன்றி. அவை உண்மையில் ரொம்ப சுவையானவை. பிரிட்னி, நீ என்ன ஊட்டுவையா? சரி, இதோ நாம இதோ போகிறோம். உங்களுக்கு. ஓ, அது உண்மையிலேயே இப்போது மன்னிக்கவும். வலிக்கிறது. மன்னிக்கவும். உன் விஷயத்தை திறந்து பாரு. அங்கே ஏதோ ருசியானது இருக்க வேண்டும். ஓ, உனக்கு காயமா? நான் நன்றாக இருக்கிறேன். இதை உண்ண வேண்டும் என்று சொல்லாதே. முடியாது. வா வா, தீர்க்க சக்தியுடன் இரு. சரி, சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. உள்ளே முட்டாள்தனமானது.
நம்மால் முடியும். என்னால் வாந்தி வருகிறது. அது ஒரு துயர கனவு போல உள்ளது. மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அது செயல்படாது. அது கடுமையாகி கிடக்கிறது. அதை என் கைகளால் முயற்சித்து பார்க்கிறேன். ஓ, என்ன சத்தம்! அவள் உண்மையில் அவைகளை தின்கிறாளா? நான் முடித்து விட்டேன். வா, நிக்கோல். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அது ஒரு கோக் தானா? ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது? இது மொத்தத்துமே அர்த்தம் இல்ல. மற்றவர் விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது. பெரிய பாட்டில சோடா. ஒரு நிமிடம். அடுத்து ஸ்மைலி. இங்க என்ன If it's fun சோடா பாட்டில சீல எனக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்திலேயே நம்ப முடியல. மைலி, இந்த கோக் பார்க்க ஹா, காம்படிஷன். சிச்சியுலிக்கு என்ன விரிச்சுவதையான பார்ப்போம். இத்தனை சின்ன பாட்ல இது வேணும் ருசியானதா என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஓ, வாங்க. நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, மிகவும் ருசியானது. இது ஜெல்லி. நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது. புறப்பட்டது. ஏன் இதில் இருந்து பிழியவில்லை? எப்போதாவது இது எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட்டாக நடக்கணும். ஓ, ஆமாம். Haha, did it work? Did it fall upon it? No. அன்று அதுவும் ரொம்ப சுவையாக உள்ளது. அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது. நான் இருக்கிறேன். இப்போது உன் வரிசை மைலி. சரி சரி, இதோ என்ன இருக்குது. ஓ, இது ஃபுல் வெளியில் ஐசு தேவைப்படுகிறது. இனி இவ்வளவு பலமா இருப்பதை தெரியாமல் இருந்தேன். வாவ். அரை வெளியே வாரு. ஆமாம், அது செயல்பட்டது. நாங்கள் சீராக இருக்கிறோம். கவலைப்படாதே. So, ஹாங்கர் வாங்கி சல்ஷினி. ரொம்ப ருசியா இருக்குது. இஷ்தான். ஆமாம் ஆமாம், அது மிகவும் சிரிப்பானது. நீ அவள் முகத்தை பார்த்தியா? நல்லா பாரு. அந்த ஆன்மா பொட்டலத்தை வாங்கு. நானோ சராசரி ஒன்றை தான் மற்றவர்களை பெற்றிருக்கிறேன். விட எனக்கும் ரொம்ப சிறியதுதான். ஏன் அவர்? எனக்கு சிப்ஸ் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்ல. ஆ? சரி, நான் முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் அதை சாகசமாக காதலிக்கிறேன். எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது. ஒரிஜினல் தான் சிறந்தது. ஓ ஹயா, இப்போது முடிந்து விட்டது. சிரிக்க மறுத்திடு. சிரிக்க ஒன்றும் இல்லை. வாய்ப்பு கொடு மைலி. ஓ ஆமாம், என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை. நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன். மைலி, எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். எவ்வளவு சிறியது. நாய்க்கு சொய்ஜன் நல்லாவே வேணும். அவ்வாறு தனியா சாப்பிட மாட்டா இல்லை. என்ன ஒரு ஸ்வைமிகு பொருள். சிப்போ, நான் இனி சகிக்க முடியாதே. சிப்ஸ் கைப்பற்றியேன். அது என்ன? ஹே, எனது சிப்ஸை திரும்ப கொடு. கேவின், நீ முழுமையாக மதியின்மையா? அதை திருட எப்படி துணிந்தாய்? நான் இதற்கு ஒத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. உடனே திருப்பிக் கொடு, அல்லது நீ அதை பற்றி வருந்துவாய். எனக்கு ஒரு கூரை உள்ளது. இந்த தொலைபேசிக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன? கீழே சாஸ் இருக்கிறதா? நிஜமாவா? ஆம், பார்க்கலாம். பாரு, தூய்மை சானதே. மீஷோ உள்ள உடனடி குறைஃபை சீசான்சன் தவறே இடல்லை. இது சாஸோட முயற்சிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. எமிலி என்ன எடுத்திருக்கு ஆல்பம்னு பார்த்தாலே என்ன? ஓ, என்ன ஒரு வீரர் பாக்கேஜ். சிப்ஸ்களை எடுக்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு கடினம்? பரவாயில்லை, அதை பக்கத்துல வைக்கிறேன். இப்பொழுது நன்றாக உள்ளது.
எவ்வளவோ ருசி. எனக்கு சிப்ஸ் ரொம்பவும் தயவு பிடிக்கும். செய்து மிகவும் நன்று. என்ன நீங்கள் ரொம்ப விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடைபெறுகிறது? ஆம், அது ஒரு என்ன? என் சிப்ஸ் எல்லாம் எங்கே? நண்பர்களே, நீங்கள் என் எல்லா அது நியாயமல்ல. ஓடிவிட வேண்டாம். நீ உங்கள் செய்ய தண்டனை வேண்டும். என்னிடம் உள்ளது. நிறுத்து. Yan sin tradition grand says Riovermentia once என் ஸ்பரிதோன்று கிடைக்கல. பன்ஷீன்ஸ்டி ஒரு சுவையான பர்கர் உள்ளது. நான் ரொம்ப காட்சியா இருக்கிறேன். ஓ கெவின், நீங்க அதிர்ஷ்டசாலி. உண்மையில் அது ஒரு பர்கர், உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த பர்கர். மணக்கிறது. என் அழகிய வைன், என் சுவையான வைன், மிகவும் மென்மையானது. ஏய் கெவின், கெவின், உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓ ஆமாம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஓ வா கெவின், நீ இதை செய்ய முடியும். நீ இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்ன ஒரு கேன்சி? என்ன? இது கனவா? அது ஒரு கனவுதான். நானும் தூக்கத்தில் பேசினேனா? பர்கரை உள்ளே என்னவென்று பார்க்கலாம். Aha, and so we're just seeing Trey's brows. As is there anyone to bring them? அதில் இந்த சதை பழப்புகளை சுவைத்து பார்க்கிறேன். ரொம்ப சுவையாத. எனக்கு எதுவும் தெரியலை. ஓ, எனது புதிய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொள்கிறேன். என் ட்ரிங்க் ஜார்ஸ் என்று வழங்கிய ஓ இருக்கிறேன். படா இது மோ ஸ்டீவி. அது என் கண்களால் கூட பார்க்க முடியல. அதை நுனிதானியால் முயற்சிக்கலாம். சுவையா இருக்கு. சிம்புவாம் ஸ்ரீஸ் இது ரசிக்க கூடலாம் இல்லை. மற்றவை என்ன? ஓ சாப்பிடும் நேரம். அதில் கெட்சப்பை சேர்த்தால் மேலும் ருசியாக இருக்கும். அப்படித்தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நீயே கவனிக்காது ஒரு துண்டை எடுங்க. ஓஸ், கையை கழற்று. நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய். நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிலி, நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன். இதை பெருக். நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள். பாருங்கள், ஒதுங்குங்கள். முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டையுடன் இருக்கிறோம். முயற்சித்து பார்ப்போம். அற்புதம். ஒரு நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன். எவ்வளவு கடுமம். எனக்கு பசிக்கே இல்ல. அரை வாவ், நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது. ஆக, நான் மிக மோசமாக உணர்கிறேன். மோனிகா, நீயே முதலில் சக்கரத்தை சுழற்று. இல்லை, நான் கற்றாழையை விரும்பவில்லை. இதோ, நான் கிரீமை மறுக்க மாட்டேன். நீ அப்படி முடியாது. கற்றாழை என்றால் கற்றாழைதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. ஆனால் கவலைப்படாதே, பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நீ என்னால் மகிழ்ச்சி அடைவாய். பார்த்து விடலாமா? நான் சொன்னேன் அல்லவா, ஹப்பா பப்பா கம் மாதிரியானது எதுவும் இல்லை. குறிப்பாக அவை நிறைய இருந்தால் அவற்றை பெட்டிகளில் இருந்து KHKHL HRPSHR எடுத்து கேக்கில் ஒட்ட விரும்புகிறேன். எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறது. அற்புதம். இதுவரை நான் பார்த்த மிக வெளிச்சமான கேக் இதுவே. அதுவும் அல்ல. மீதி குச்சிகளை வைத்து நான் ஒரு இதயம் உருவாக்கி என் கேக்கை இன்னும் அழகாக்கலாம். ரொம்ப நன்று. மோனிகா, நீ எவ்வாறு நினைக்கிறே? இது ரொம்ப அழகா இருக்குது. இது சுவைக்க நேரமாய் விட்டது. இது நிச்சயமாகவே அற்புதம். நான் அந்த கேக்கை ஒரே முறை சாப்பிடணும் போல இருக்கிறது. ஆமாம், எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இதயத்தை முயன்று பார்க்கலாமா? நான் அதை எனக்கு தானாகவே சாப்பிடுவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலூனை பார்க்க வேண்டுமா?
உனக்கு என்ன ஆயிருது? நீ எங்கூட பகிர விரும்பல, நான் உன் பபுளை பார்க்க விரும்பல. அதை எடுத்துக்கோ. எப்படி உங்களுக்கு தோன்றியது? இப்போ எனது முகமெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. சிரிக்காமல் இரு. உன் காக்டஸ் கேக் சாப்பிடியது நல்லது. எப்படி அதை சாப்பிட முடியும்? நாரம்ப எடுக்க முடியாத அளவுக்கு கத்தோடி கூர்மையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். நீர்களை களைந்து விட்டால் அந்த கத்தோடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் நகம் கடுகி போதாது. இதெல்லாம் தானும் மிக பெரியதாக இருக்கின்றன. என் நினைப்பில் இந்த சுண்டிக்கைகள் கத்தோடியை வெட்டுவதற்கு அற்புதமானவை. எவ்வளவு சலிப்பு. தயார். இப்போது ஒரே ஒரு விஷயமே இருக்கும். என் கேக்கில் காக்டஸை துருவ வேண்டும். இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. சரி, உனக்கு என்ன மஞ்சகா? இது மிகவும் அழகா இருக்குது. ஆமா, பேசுவதை நிறுத்து. சாப்பிட நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறதோ அதே போல சுவையையும் நம்புகிறேன். ஓ இல்ல, இது புல் மணம் கொண்ட கேக்கை சாப்பிடுவது போல உள்ளது. அருவருப்பு. உங்க சாப்பாடு ருசி பருகு. நான் சக்கரத்தை முதலில் சுற்ற விரும்புகிறேன். நீ நகைச்சுவை செய்கிறாயா? எனக்கு மிஞ்சுகள் மிக்க வெறும் பிடிக்காது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கெட்டவனாக இருக்கிறேன்? ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கிரீமை பெற்றேன். அதை நான் இப்போது கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். அது இன்னும் சுவை மிகுந்ததாக இருக்க செய்ய. முக்கியமா அதை நல்லா குலுக்கியால் போதும். தயார். இப்ப அதை சாப்பிடலாம். ஆமாம். ஓஹோ, என்ன? ஹா, சாண்டா கிளாஸ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? புத்தாண்டு இன்னும் வரவில்லை. மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு பொறாமைப்படுகிறீர்கள். ஏனெனில் எனக்கு முழு கேக் மதுரப்பால் ஊற்றப்பட்டது. ஓ, மிக நல்லது. அப்படி ஒன்றை மறுக்க மாட்டேன். உங்களுக்காகவும் ஒரு கேக் காத்திருக்கிறது. அதில் சொட்டை உள்ளன. அவை மிகவும் மோசமானவை. ஐயோ, ரொம்ப கடினமாகவும் இருக்குது. நன்றி. அவற்றினால் நான் ஒரு பல்லை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் அவற்றை முத்துக்கொள்ளவே மாட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து. நீங்கள் அவ்விதமாக சாப்பிடுவதை கூட கூட தெரியாது. உணவேண்டிய அளவற்றம் இல்லை. உள்ளே இருப்பதும் முக்கியம். அவற்றை எப்படி சுவையாய் இருக்கு பாருங்கள். உண்மையில் அதுதான் கேக் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு மோசமான மனம். நான் இதை பறித்து வைக்கலையா? அவசியம். அருவருப்பு. உன் கையை மேலே ஒரு முறை உயர்த்தினதும் எவ்வாறு நீ ஒரு அற்புதமான கேக்கை இவ்வாறு கெடுக்க முடியும்? இதை காணும் போது நான் எரிந்து விட போகிறேன். இப்போதே நான் மிகவும் குமட்டி விட்டேன். வாவ், சூசி, உங்களிடம் ஒரு பெரிய முத்து உண்டு. சூசி, ஒதுங்கு. ஆஃப். நான் தான் மாம்பழத்தை திறந்தேன், எனவே அது எனது. அதை திரும்ப கொடு. அதை கொடு. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. முத்தும் எனதுதான். அட இல்லை, அது எங்க இருக்கிறது இப்போது? முதலில் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஏன்? அதை நான் கண்டுபிடிக்கும். அது எனது. மேம், இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஒண்ணுமே இல்லை. வெளிப்படையாக இந்த முறையில் எங்கள் அனைத்து முயற்சிகளும் எரியமிட்டிய மற்றும் கேக்கில் வீணாகிவிட்டது. இந்த முறை முதலில் சக்கரத்தை அவ்வப்போது நான் திருப்புகிறேன். ஓ ஆம், அதை பற்றியே நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். நான் இந்த மார்ஷ்மெல்லோ குச்சிகளை பெறுவேன். அதை பற்றி கனவு கண்டேன். அவற்றுடன் கேக் புதிய ருசிகளுடன் பிரகாசிக்கும். அவை குளிர்சாதனம் தரும் பிக்டெயில் வடிவங்களையும் உருவாக்குகின்றன. எந்த வித்தையும் இல்லை. பார்க்கலாம் எனக்கு என்ன இருக்கிறது. ஓ, இன்னைக்கு எனக்கு நல்ல நாளா தெரியல. இந்த முறை என்னிடம் முழு குவியலான நூடுல்ஸ் கிடைச்சிட்டது. ஆம், அதோட கேக் அலங்கரிக்கணும். நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? சரி சரி, ஏதும் செய்ய முடியாது. முடிந்தது. நான் இதுவரை இத்தனை விசித்திரமான சுவைகளின் சங்கமத்தை சுவைக்கவில்லை. ஓ இல்லை. ஆமா, இது வெறுப்பானது. எத்தனை அருவருக்கும் சத்தம். நாம விரைவில் நம்முடைய காது மூட வேண்டும். பிங்கோ சிந்தனை. கேக்கின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றினால் நூடுல்ஸ் மியாகுக்கும் மேலும் ரசிக்க ஈடாக இருக்கும். அழகாக உள்ளது. இப்போது எனக்கு மதிய உணவுக்கு ஒரு அழகான டிஷ் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும்.
பேயு மோனிகா நூடில்களில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கையில் அவை கேக்கில் சிக்கியுள்ளன. நான் என் கேக்கை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிப்பேன். அற்புதம். நீங்கள் தயவு செய்து செய்ய முடியுமா? இந்த கனவை கூட காண வேண்டாம் மோனிகா. நீ லஞ்ச் சாப்பிடுவதா சொன்ன, அப்படியே சாப்பிடு. நான் அதை அனுபவிப்பேன். நான் ஒன்று வேண்டுகிறேன் என்று சூசி கோபப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன். தயவு செய்து பேராசையாக இருக்காதே. வா, அதை எனக்கு திருப்பி கொடு. நீ என்ன செய்தாய்? நான் எனக்கு பெஜ்னா அடிக்க விரைந்தேன். ஆனால் இட்டு எனது வாழ்க்கையில் மிகவும் ருசியான பஞ்ச். சரி, கல், காகிதம், கத்ரி. யார் முதலாவதாக டர்ன் செய்ய போகிறார்கள்? ஹூரே, நான் வென்றேன். இல்லை, மிளகு. மோனிகா, நீ எனக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாய். என்ன ஒரு வெட்கக்கேடா! இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தால் நன்மை. எனக்கு இப்போது ஒரு ஆறுதல் கிடைத்துள்ளது. என் கேக்கை சாப்பிட்டு மட்டும் விட்டது போல் உள்ளதால் மகிழ்ச்சியாக உள்ளேன். இல்லை, நான் இந்த சுவையான மார்மலேட் கமீன் மூலம் உடனே அலங்கரிக்க முடியுமானால் நல்லா இருக்கும். ஆமாம், கேக் மீது அனைத்து விஷயங்களையும் இட வேண்டும். ஓ, அழகு. அற்புதம். ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மிகவும் மிகவும் சுவையான ஒன்றை சாப்பிட போறேன். இல்லை, சூசி, நான் உனக்கு தரமாட்டேன். என்னாலேயே சாப்பிடுவேன். ஆஹா, அவை மிகவும் நல்லவையாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. மோனிகா, நான் எதையாவது குறைந்தது ஒரு கண் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியாதா என்று நினைக்கிறாயா? ஆஹா, பேராசைக்காரனே, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். கடத்தாயில் நான் இக்கேக்கை சுவையாக உண்கலாம். இல்லை இல்லை அந்த வேகம், கடைசி மார்மலேடு கண், அது கிட்டத்தட்ட இல்லைதோற உண்மையமான முறையில் சாப்பிடுவேன். ஊஃப், அது வேலை செய்தில்லை. ஆனால் நான் செய்ய முடியாது. அவை மிகவும் ருசிகரமாக உள்ளன. திருடனே, உன் மிளகாய்களை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ஐயோ, அவற்றை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. அவற்றை பார்த்தாலே சுடு கிரிக்காமல் இருக்க வேண்டுகிறேன். வாங்க, உனக்கு உதவுவேன். சீக்கிரம் இந்த தீவாய்ந்தவை ஒன்றை வெட்டி விடுங்கள். சரி, இதை செய்யலாம். நான் ஒரே கடியிலேயே உடலெங்கும் இந்த தீ பரவுவதை கண்டறிந்து விட்டேன். அது போதாது, அதை முடிக்க வேண்டும். நீ இவ்வளவு கொடூரமானவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, நெருப்பு அதிகமாக இருக்கிறது. சூசியை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஓ, அவ்வாறே எளிதாக இருக்கிறது. நன்றி மோனிகா. அலெக்ஸ், கொஞ்சம் ஜோக்காக கூடாது. பாரு, கேட் எங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். ஓ, அது டைனோசர். ஓ, ஆம்தனஸ்த கவகத் செய்தாலிக்கு பாட்டி, உதவியதற்கே நன்றி. இப்போது இந்த முட்டையை உடைக்க வேண்டும். மற்றும் பேரிக்காய், இதை எப்படி எடுத்து விட முடியும்? வெந்த முட்டை மிகவும் நறுமணம். சாந்தமாக இரு. இப்போது உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் காட்டுகிறேன். தேவையற்ற ஓடு ஒரு பிளேட்டில் இருந்தால் அதை மற்றொரு ஓடு கொண்டு அகற்றலாம். இது சரியானது. மேரி, எனக்கு சர்க்கரை கொடு, அதுவும் எனக்கு தேவை. ஓ ஓ, பெரிய புழு போல் இருக்கிறீர்கள். நான் முக சந்தனத்தில் இருந்து நகர்ச்சி வரைக்கும் சர்க்கரையால் மூடப்பட்டிருக்கிறேன். ஓ சரி, நான் வருத்தமடையவில்லை. யாராலும் என்னை எனது கேக்கிலிருந்து திசை திருப்ப முடியாது. ஓ அலெக்ஸ், நிறுத்து. நமக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவை. ஆமா, நான் நிறைய தேவைப்படும் என்று நினைத்தேன். நான் அதை கவனமாக ஒரு சிறிய சிட்டிகை ஊற்றுவதற்கு நல்லது. நன்றாக செய்தாய். சர்க்கரை இல்லாமல் என்ன வகை கேக்? அதிகமாக இருந்தால் அதுவே மேல். நீ என்ன செய்தாய்? நீங்கள் என் கேக்கை பொறாமைப்படுகிறீர்கள். சரி, தற்போது பால் பயன்படுத்தப்படும். நம்மால் கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் விட்டுவிட்டோம். ஓ ஓ இல்ல, அசிங்கம். சரி, அடுத்தது. வா. ஆமா, மாவு. என்கிட்ட ஒரு முழு பை இருக்குது. இது மூச்சு வாங்குறேனா? எதுவும் இல்லாத மாதிரி. ஒரு பேய், உதவுங்கள். பாட்டி, என்ன செய்றீங்க? நான் தான் அலெக்ஸ், முகத்துலமா இருந்துகிட்டு. ஓ, உன்னை நான் அறியலை. மன்னிச்சு மேரி. அச்சு,
என் மாவில் போதுமான மா இருக்க வேண்டும். இதை நன்கு கலக்க வேண்டிய நேரம். எடுத்து கலப்பது சுவாரஸ்யமில்லை. கைகளால் விரைவில் செய்யலாம். ஓ மாரி, அவன் எப்படி கலாச்சாரம் இல்லாமல் நடக்கிறான் பாத்தியா? அது செய்வதற்கு மக்கள் விசிறியை பிடித்து கண்டுபிடித்தார்கள். மிகப்பெரிய விஷயம். அது குற்றமர பரிபூரணமாக இருக்காது. சரியான மாவிற்காக ஒரு சிறப்பு சாதனம் தேவை. இது மாவு வேண்டிய தடிமனுக்கு சேர்ந்துள்ளதுக்கு செய்யணும். ஓ, கைகள் பற்றி என்ன? சிறந்த எல்லாவற்றையும் செய்ய அதை எல்லாவற்றையும் காதலுடன் செய்ய வேண்டும். என் கலவையிலிருந்து சிலை கிளறுவோம். ஓ, நான் கொக்கோ சேர்ப்பேன். அது அதிகமாக சுவையாக இருக்கும். ஓ, என்ன அழகு மாற்றி இருக்கிறது பாருங்கள். அதை ஓவனில் சுட்டுவதற்கான நேரம். மிகவும் குளிர்ச்சியானது. நான் சிறிய எல்லையை தீர்மானித்து விட்டேன். ஓ, நான் டோவிலும் ஒரு குக்கியை கூட போட்டு விட்டேன். ஆனால் இது ஒரு அடையாளம். எனவே என் கேக்கில் ஓரியோ குக்கிகளை சேர்க்கலாமே. குக்கிகள் துருவல் நொறுக்கலாக மாற வேண்டும். அப்படித்தான். ஓ, கிறிஸ்டியானியோலே, அவர் உண்மையில மிக சிறந்தவை செய்யலாம். மற்றும் எனது எதிர்கால கேக்கின் இயற்கையை பல நிறங்களாக மாற்றுவேன். அது மேலும் பிரகாசமாகவும் அழகாகவும் ஆகும். மீதமுள்ள கலவை ஓரியோ பொடிகளால் நிரப்பப்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் கேக் உலைக்கு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அது முழுமையாக தயாராகிவிடும். மரி, நீயே மட்டும் மீதம். Oh, my sorry girls. Was to really cake there's a the Garcia. A free mart there AA loose snow on a curve away. Ois theropasi irritates welker. The satchel where we need 30 grill பிரித்து நிற பெயிண்டர் உடன் கிளறி விடுவேன். எல்லாம் முடிந்தது. அவனில் ஒப்பனை செய்ய நேரம். இதோ வடிவங்கள். ஓ ஓ ஓ ஓ இல்லை. அழகே, பாட்டி மிகவும் சோர்ந்து தூங்கி போனார். எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். விம்முதல் திரு டாப்பியலே இந்த பேக்கிங் டிஷ். ஒவ்வொரு மோரிலும் கூடவே வண்ணங்களின் கலவை ஊற்றுவேன். ஒலை ரீடர் சுடனே டப்ளெட் பண்ணுவோம். ஓ ஓ, சமைந்து விட்டது. சரி, இப்பொழுது எல்லாவற்றையும் எரிக்க போறேன். ஓ, நேரத்துக்கு இந்த கேக்கை எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் கேக்கை மேலும் சமைக்கலாம். இதுவரை கேக்கின் அடிப்படையாக இருக்கும் ஒரு அரை கிண்ணம் உள்ளது. இப்போது இதை ஸ்ட்ராபெரி சீரப்புடன் நிரப்ப வேண்டும். ஆனால் இதை செய்ய இப்படி ஒரு கலப்புடன் உதவ வேண்டும். வைக்கலாம். அதை ஒரு கேக் மட்டுமல்லாமல் இராஜ் அவர்களின் உடையாக மாற்ற ராஜகுமாரியை தானே சேர்க்க வேண்டும். ஆஹா, உங்களுக்கு இந்த யோசனை எப்படி உள்ளது? கேட் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறேன். ஆஹா, நானும் முடிந்து விட்டேன். இதோ என்ன அழகானது. ஒரு சிறிய இதயம் கிடைத்தது பாருங்கள். கேக்கின் அடுக்குகள் இடையில் சுவையான மார்ஷ்மெல்லோ உள்ளது. ஆஹா, இது மிகவும் நல்லது. அதை நான் செய்து கொண்டிருக்கும் போது ஏன் அதை முயற்சிக்க கூடாது? அவள் கவனிக்கவே மாட்டாள். சரி, இன்னும் சுவையாக இருக்கிறது. சிறப்பு படைப்பு. நிமிர்ந்து பயணம் செய்கிறீர்களா? வாங்க, அந்த துளையை சரி செய்யேன். இந்த தடவை மார்ஷ்மெல்லோவை சேர். இதுக்கு தான் நிறைய இருக்கு. மொத்தமாக கேக் முழுவதையும் மூட வேண்டும். அது நீலக்குழி எனும் சபையை போன்றதாக ஆக வேண்டும். ஆனால் அதுவே போதாது. எல்லாவற்றையும் தவிர நான் கேக்கை சாக்லேட்களால் அலங்கரிப்பேன். அது ருசிக்கவும் அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் நொறுக்கு துணி. ஆஹா, அருமை. அது நல்லா இருக்கிறது. மேரி, உன்னுடையது எப்படி? நானும் தந்தி கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். என்னிடம் அசிலு பலிஸ் பிஸ்கட் அடுக்குகள் கிடைத்து விட்டது. அவற்றின் இடையில் சாயந்திரமா மார்ஷ்மெல்லோவும் இருக்கும். எப்படியோ அலெக்ஸ் என் யோசனையை திருடி விட்டான். நானும் கேக்கை சீனியாவைடாக மாற்ற வேண்டும் என்றே நினைத்தேன். இந்த சாஸ் இந்த கேக்கல் சமமா பகிர்ந்துள்ளனதா பின்னர் உறுதிப்படுத்த வேண்டும். கேக் விழாமல் மிக கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி பிமுடியஸ் அது சரி மல்ல. எப்படியாவது இப்பதையும் போகல. இறுதியான கவர்ச்சி உத்தியோக வரை கொண்டு வரும் ஒரு வான்கோளம் ஆகும்.
மேலும் சில மேகங்கள் விப்பிங் கிரீம் என்ன அழகு பாருங்கள். சரி, கேக்கின் மேல் மொட்டு யூனிகார்ன் வைக்காமல் நான் எதிர்க்க முடியாது. அட, இது அழகா இருக்குது. கேக், தேர்வு உன்னுடையது. ஆஹா, வாவ்! அனைத்து கேக்குகளும் மிகவும் அழகாக இருக்கிறது. பாட்டி, நான் எப்போதும் இப்படி ஒரு கேக்கை பற்றி கனவு கண்டிருக்கிறேன். என்ன அழகே! இந்த யோசனையே அடக்க முடியாதது. சுவையை சரிபார்க்க மட்டுமே இருக்கிறது. இதை செய்யலாம். சரியானது. ஓ, குடுத்துமா? இளவரசிக்கணும் சாப்பிட முடியுமா? நிமிடம், அது வேலை செய்யவில்லை. அது செய்வாள் இல்லை. அது அசிங்கமாக உள்ளது. நான் இளவரசியை சாப்பிடலாம் என்று நம்பினேன். சரி, அலெக்ஸ் செய்த கேக் சாப்பிடுகியாம். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப முழு கேக்கையும் சுவைக்கணும். இதை செய்யலாம். அற்புதம்! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமடைந்தேன். செஃப் மேரியிடம் இருந்து ஒரு கேக் மீதம் உள்ளது. ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் வினோதமாகவும் அழகாகவும் உள்ளது. அதன் தோற்றத்தை கெடுக்காமல் எண்ணுக்காக ஒரு துண்டை கவனமாக வெட்டுவேன். வாவ்! இது உள்ளே வானவில் போல உள்ளது. என்ன அற்புதம்! மற்றும் இதன் ருசி நம்ப முடியாதது. இது முழுமையான வெற்றி. ஆமா, நர்சே